நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு மேஜிக் பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? போட்டோஸ் அப்லோட் பண்றது, ஃபைல்ஸ் சேவ் பண்றது, வீடியோஸ் பாக்குறது, இது எல்லாமே கிளவுட்னு சொல்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல நடக்குது. ஆனா இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நம்ம என்னைக்காவது ஆழமா சிந்திச்சிருக்கோமா? ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு நம்மளோட மொத்த டிஜிட்டல் நினைவுகளும் பத்திரமா சேவ் ஆயிடுது. இது எவ்ளோ சுலபமா வசதியா இருக்கு இல்லையா? நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடுமோங்கிற கவலையே இல்லாம அது எப்பவும் நமக்காக அங்க இருக்கும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. இதோட வசதி இருக்கே அப்பாப்பா. நடுராத்திரி ஆனாலும் சரி, அதிகாலையா இருந்தாலும் சரி, நமக்கு வேணுங்கிற டேட்டாவை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, டிராவல்ல இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, உங்க டேட்டா உங்க விரல் நுனியிலேயே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போறோம். இந்த கிளவுட், அதாவது இந்த மேகம், நிஜமாவே எங்க இருக்கு? இதுக்கு நாம கொடுக்கற உண்மையான விலை என்ன? சரி வாங்க, இந்த டிஜிட்டல் மேஜிக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய கொஞ்சம் விலக்கி பார்க்கலாம். ஆமா, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். இந்த கோட்ல சொல்ற மாதிரி கிளவுட்னா வானத்துல மிதக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அது என்ன? அப்போ கிளவுட்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் இந்த டேட்டா சென்டர்ஸ். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸ்க்கு கட்டிடங்கள், அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் சர்வர்ஸ் 24/7 ஓடிட்டே இருக்கு. இதுதான் கிளவுடுங்கிற அந்த பிசிக்கல் நெட்வொர்க். சோ இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு போட்டோவும், அனுப்புற ஒவ்வொரு இமெயிலும் இந்த மாதிரி கட்டிடங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நிஜமான மெஷின்ல தான் போய் சேவ் ஆகுது. சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான சிஸ்டமோட முதல் மறைக்கப்பட்ட விலைய பத்தி பார்க்கலாம். இந்த மில்லியன் கணக்கான மெஷின்ஸ் ஒரு செகண்ட் கூட நிக்காம ஓடணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அதுதான் எலக்ட்ரிசிட்டி. சும்மா இல்ல, மிக மிக அதிகமா. இது எவ்ளோ பெரிய விஷயம்னு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா டேட்டா சென்டரும் சேர்ந்து சில நாடுகளோட மொத்த கரண்ட் யூசேஜ்க்கு சமமான கரண்ட்டை யூஸ் பண்ணுது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போதும் இந்த எனர்ஜி தேவை இன்னும் அதிகமாயிட்டே போகுது. கரண்ட் மட்டும் பிரச்சனை இல்ல, இன்னொரு பெரிய சவால் இருக்கு: சூடு. இந்த சர்வர்ஸ்லாம் விடாம ஓடுறதால ஒரு பெரிய ஃபர்னஸ் மாதிரி ஹீட்டை உருவாக்கும். இதை கூல் பண்றதுக்கு பிரம்மாண்டமான கூலிங் சிஸ்டம்ஸ் வேணும். அதுக்கு இன்னும் நிறைய தண்ணியும் இன்னும் அதிகமா கரண்ட்டும் தேவைப்படுது. இதனால தான் நிறைய டேட்டா சென்டர்ஸை ஐஸ்லாண்ட் மாதிரி குளிர்ச்சியான இடங்கள்ல கட்டுறாங்க. அடுத்து ஃப்ரீன்னு சொல்றாங்களே, அந்த சேவைகளுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார விலைய பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய கிளவுட் சர்வீஸ்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க, ஆனா நிஜத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு செலவு 0 மாதிரி தெரியலாம், ஆனா நீங்க கொடுக்கறது பணத்தை விட ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது: உங்களுடைய டேட்டா. இந்த டேட்டாவை வச்சுதான் கம்பெனிங்க விளம்பரங்கள் மூலமா கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. சரி, இப்ப கொஞ்சம் பேலன்ஸ்டா யோசிப்போம். கிளவுட் டெக்னாலஜியால நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களையும் நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மையை சொன்னா கிளவுட் இல்லாம இன்னைக்கு நவீன உலகம் இல்ல. இது உலக அளவுல பிசினஸ் நடக்கிறதுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிருந்து வேணாலும் படிக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தோட மெமரிஸ பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது. இது ஒரு மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம். இப்போ மறுபடியும் உங்ககிட்டே வருவோம். இந்த பெரிய விஷயங்கள்லாம் உங்களோட சின்ன சின்ன செயல்களோட எப்படி கனெக்ட் ஆகுது? இதுதான் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு டிஜிட்டல் வசதிக்கு பின்னாடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பிரம்மாண்டமான பிசிக்கல் உலகம் வேலை செஞ்சுட்டே இருக்கு. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு போட்டோவை கிளவுட்ல அப்லோட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க, உங்க டிஜிட்டல் உலகம் நிஜத்துல எப்படி இருக்கு, அதோட உண்மையான பிசிக்கல் ரூபம் என்ன. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் கிளவுட்ல எவ்ளோ போட்டோஸ் இல்ல ஃபைல் சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை இன்னும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம். நன்றி.